இவ்வளவு நாள் நீங்க பயந்து பயந்து இருந்தீங்க, இப்போ நல்லா உடைச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லது. நான் இன்னைக்கு வந்து நல்ல விஷயமாவும் போயிடுச்சு. இல்லைன்னா பெரிய பிரச்சனையா கூட ஆயிருக்கலாம். இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ உங்க வேலையை பத்தி உங்க பயணத்தை தொடங்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஆல் த பெஸ்ட். ஓகே? தமிழ்ச்சோறு கேட்கவே நல்லா இருக்குது. நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு. 5 ரூபா மசாலா போட்டு நல்லா ஆரம்பி, வந்து ஜம்முன்னு சாப்பிடுவேன். என்ன? கண்டிப்பா அப்பத்தா. ஜனனி, உன்னை பத்தி என்ன சொல்றது? நவீன சாவித்திரின்னு சொல்லலாமா? தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அவனை அப்படியே ரோடு ரோடா நடந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கியே. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் விசாலாட்சி. அவளை கொண்டாடி வச்சுக்கணும் நீ. என்ன? மாறிடாத. இது அப்படியே உறுதியா வச்சுக்கோ. நல்ல பாதையை நோக்கி நகரு. என்ன சக்தி, நீ இந்தா உனக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். நல்லா மனசுல வச்சுக்கிட்டியா? ஓ, இதுதானே அந்த வேன்? வாங்க. அப்பா, தமிழ்ச்சோறு நல்ல பேரு. நல் உணவும் நல் உணர்வும். சூப்பர். சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கே. விசாலாட்சி, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ தொடங்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிற உன்னோட வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ தொடங்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி. சரியா? கிளம்புறேனா? வரேம்மா, வரேன்.
என்ன உளறிட்டு இருக்க? மாமா, நான் தண்ணியை போட்டது நல்லா பேசல. நான் உண்மையிலே தான் கேட்கேன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மேலே உசுரையே வைக்கிற மாதிரி, இந்த உலகத்திலேயே யாருமே என்கிட்ட காட்டாத அன்பை காட்டுற மாதிரி, எனக்காக உயிரையே கொடுக்குற மாதிரி, இந்த உடலோட உயிரா பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி, அப்படிதானே பொண்டாட்டிங்கிற இருப்பா? அந்த நம்பிக்கையில தானே கல்யாணம் பண்றோம். இப்போ உன் வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கல்யாணத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருதியா. டேய், என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம உளறிட்டு இருக்க? மாமா, ஏறி தொலைய போது விடு. இல்லையா, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் வளரலையா. உன்னைய போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஆ, நீ உசுருக்கு பயந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க. இப்போ உன் பொண்டாட்டி வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு பரிதவிப்போட உன்னை வந்து தேடலைனாலும், ஐயோ என் புருஷன் போலீஸ் தேடிட்டு இருக்கு, ஒரு புள்ள பொட்டை பிள்ளைய வர வச்சிருக்கோம், நாளைக்கு அவ கணக்கு என்னாவும், பிள்ளைக்கு இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு, நீ தானே அப்ப உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு அவ உசுரை கையில பிடிச்சிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா வீடியோ பார்த்தல என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த அப்பத்தா பின்னால குத்து கல்லு மாதிரி நிக்கிறாயா? குத்து கல்லு மாதிரி தான் நிக்கா. அதானே? தானாடா விட்டாலும் தான் அந்த அசையாடுன்னு ஊரில் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி உறவு பலமாக இருக்குமா. 10-15 வயசில் அண்ணன் தம்பிங்களுக்குன்னு அடிச்சு பிடிச்சி கிடப்போம். 25 வயசில் எதுக்கியா பங்காளிகளாக மாறுறாங்க? காரணம் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு பிறகு அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி தான் பலமான உறவு. கேள்விப்பட்டுங்க, ஊரில் சொல்லுவாங்க. யோ ஓன் பொண்டாட்டி ஒன்னத்துக்கும் தேராது. இப்ப என்ன பேசிட்டு இருப்பாங்க? நீ இன்னைக்கு பிடிபடுவியா நாளைக்கு பிடிபடுவியான்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வெறுப்பு இருக்குமாயா கல்யாண வாழ்க்கையில? அப்புறம் எப்படி நீங்க ஒன்னா மண்ணா இருந்து புள்ள குட்டி பெத்துக்கிட்டீங்க? ஆமா, நீ கலரா அழகா ஸ்டைலா இருக்க. ஆனா உனக்குள்ள ஒரு ரொமான்ஸு, ஒரு சாஃப்ட்னஸ், அன்பு, இது எதுவும் கிடையாது. மூர்க்கத்தனமான ஆளா இருக்கையா. ஏய், வாயை உடைச்சிருவேன். இரியா, முழுசா சொல்றத கேளியா. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல ஒரு அன்பு, ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, ஒரு ரொமான்ஸு, இது ஏதாவது இருக்காயா? அதுக்கும் ஒண்ணும் இல்லையே. இந்த கல்யாண உறவுல என்னையா இருக்கு? இப்படி வெறுக்கிறவங்க எதுக்கியா கல்யாணம் பண்றீங்க? எனக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கையே போயிருச்சியா. ஏய், அறிவு கரிசிக்கு போன போடுறேன். இப்ப எதுக்கு அவளுக்கு போன போட்டுக்கிட்டு? டேய், சொல்றது செய்டா. வர்ற போன போட்டியா? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்.
ஏய் நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க மாமா. என்னத்த சொல்றது? நீ ஏதாவது அங்க பண்ணிருப்பேன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. நான் என்னத்த பண்றது? போலீஸ் வந்ததை தான் சொன்னேன்ல. நீங்க எல்லாரும் வீடியோ கால்ல பார்த்துட்டு தானே இருந்தீங்க. போறப்ப அந்த வெள்ளை மண்டை கிழவி வேற கேவலமா பார்த்துட்டு போகுது. சொத்து விஷயத்துல இருந்து எல்லாத்துலயும் அந்த கிழவி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு. கதிர் மாமா, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க உங்க பொண்டாட்டியை அடிச்சாலும் திட்டினாலும் அவளை சில நேரத்துல விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா அவளுக்கு உங்க மேல ஒரு உப்பு அளவு கூட பாசம் இல்லையே. உங்க மேல அம்புட்டு வெறுப்ப காட்டுறா. அவளை எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்தீங்க? ஏக்கா ஏக்கா, உனக்கு ஆயுசு 100. இப்போ இதே விஷயத்தை தான் நான் பேசிட்டு இருந்தேன். நீ கண்டினியூ பண்ணுக்கா. மாமா, நான் மற்றவங்களுக்கு கெட்டவளா கேடு கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் தங்கச்சிக்கு நான் ஒரு நல்ல அக்கா. நான் அவளுக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்தோட நியாயம்னு நிறைய எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நியாயங்கிறது அந்தந்த நேரத்தோட நியாயம் தானே. எனக்கு நியாயமா இருக்கிறது மற்றவங்களுக்கு அநியாயமா கூட தெரியலாம். ஆனா என்னோட சூழ்நிலையில எனக்கு என்னோட நியாயம்தான் பெருசு. என்னோட மனசாட்சி படிதான் நான் வாழ்ந்துகிட்டும் இருக்கேன். என் தங்கச்சிக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அவளுக்கு ஒரு தாயா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்புக்கும் நான் தான் உலகம். எனக்கும் அப்படிதான். நாங்க சின்ன குடும்பம் தான். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் அம்புட்டு பாசமா இருப்போம். நீங்க அவ்வளோ பெரிய குடும்பமா இருந்துட்டு உங்க குடும்பத்துல யாருக்குமே யாரு மேலயுமே பாசமே இல்லையே. பொண்டாட்டி என்னன்னா உன் மேல அம்புட்டு வெறுப்ப காட்டுறா. உங்க அம்மா போலீஸ் கிட்ட உங்களை பத்தி அப்படி பேசுது. சரியான பச்சொந்தியா இருக்கும் போல இருக்கு உங்க அம்மா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எப்படியா இருந்தாலும் நீங்க போலீஸ்ல புடிப்பட போறீங்க. புடிப்பட்டதுக்கு அப்புறம் 2 விஷயம். அத்தனை குற்றச்சாட்டும் குணசேகரன் மேல. அவர் மேல ஒரு 10 குற்றச்சாட்டுனா உன் மேல 3 குற்றச்சாட்டு. ஆனா ஞானத்து மேல 1 கூட கிடையாது. அந்த ஆளு உங்க கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடிக்கிறான். அவன் பொண்டாட்டி இங்க இவளுக்கு கூட சேர்ந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறான். ஆனா எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவனை வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அவன் ஒரு தண்டக்கரமும் விளங்காத பையன் அவன். ஏக்கா சூப்பர்க்கா. இந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏய், மத்தவங்க பேசும்போது எப்பவுமே குறுக்க பேசிக்கிட்டே இருப்பியா? வாய மூடுறா. நீ பேசுக்கா, பேசு. கதிர் மாமன் தானே. கதிர் மாமா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இத்தனை நாள் சும்மா இருந்தது போதும். ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும். இல்ல என்கிட்டயாவது பொறுப்பை முழுசா ஒப்படைங்க. மாமாவும் என்ன நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. முடிச்சு விட சொல்றீங்களா? யார முடிச்சு விடணும்னு சொல்லுங்க, முடிச்சு விட்டுறேன். இல்ல நீங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? செய்யுங்க. ஆம்பளையா நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களாச்சும் செய்யுங்க. சரி, நான் வைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா தாயி? நல்லா இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி நல்லா இருக்கேன். வா உட்காரு உட்காரு. காப்பி கொண்டா. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க தாயி, காப்பி எல்லாம் வேண்டாம். இப்ப குடிச்சிட்டு வரேன். சரி சரி. ஏக்கா வாசல்ல ஏதோ தமிழ் சோறுன்னு ஒரு வண்டி நிக்குது. ஆமா தம்பி, இவளுக புதுசா வியாபாரம் பண்ண போறாங்க. ஹோட்டல் கடை வைக்க போறாங்க. ஓஹோ, ஃபுட் ட்ரக் இப்படியும் சொல்லலாமா? பேசாம இருடி. நாளன்னைக்கு தொடங்க போறாங்க. ஏக்கா அந்த மதுரை வீர அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. ஏக்கா நீ இப்ப எல்லா மருமகளோடையும் நல்ல இணக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் உங்களுக்கு தான் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருமே. நீங்களே சொல்லுங்க. சொல்றேம்மா. மதுரை வீரன்
காரண காரியம் இல்லாம இங்க என்ன வர சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு காரணமா தான் வர சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டு சொல்லிடுறேன். புளியங்குடி மதுரை வீரா, நான் எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் என் நாவல உத்தரவு கொடுக்க வருவியே, வா. என்ன சொல்ல போறேன்? ஏக்கா, குலதெய்வம் கோயில்ல போய் அந்த வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு விட்டுருங்கம்மா. அது நாளானைக்கு ஆரம்பிக்கணும். இங்கிருந்து அவ்வளோ தூரம் மூவ் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான். ஏமா, எதுக்குக்கா வண்டி எடுத்துட்டு போனோம்? வண்டி சாவி எடுத்துட்டு போய் அவருடைய பாதத்துல வச்சு பூஜையை போட்டு அங்க 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி சுத்தி போட்டா போதுமே, திருஷ்டி முடிஞ்சது. சரிப்பா, அதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நானே குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். அவளுகளை போட்டு குழப்ப வேண்டாம். அவளுகளே நேரம் இல்லாம வேலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பரவாயில்லக்கா, பெத்த மக மேல குண்டாஸ் பாஞ்சிருக்கு, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அவன் தலைமறைவா இருக்கான். நான் என்ன நினைச்சேன், அவனை நினைச்சே சதா காலமும் அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். சமாளிச்சிட்டியக்கா? ஏக்கா, நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. பரவாயில்ல, மனசை மாத்திக்கிட்டு நல்ல சகஜமா வாழ்றேன்னு சொல்ல வந்தேன். மனசு மாத்திக்கலப்பா, மனசை தேத்திக்கிட்டேன். 1000 இருந்தாலும் அவ என் மூத்த மக. அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா அது என்னையும் பாதிக்கும் இல்ல. ஆனா அவனுக்காக வேண்டி யோசிச்சு யோசிச்சு என் வாழ்க்கையில 3/4 காலம் போயிடுச்சு. இனிமே இவளுகளுக்காண்டு ஏதாச்சும் செய்யணும்னு என் மனசு திடப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏய்யா, இது தப்பாயா? தப்பு ஒன்றும் இல்லைக்கா, நல்லதுக்கு தான். நடக்கிறதெல்லாம் ஏதோ நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு சமாளிச்சு போற பாரு, அதான் நல்லது. அப்பதான் நம்ம அடுத்த இடத்துக்கு நகர முடியும். ஆனா ஒண்ணுக்கா, இனிமே உன் மூத்த மகன் குணசேகரன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைக்கா. மாமா, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. என்ன மாமா, கடலையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க? கடல்ல என்ன தெரியுது? எதிர்காலமா? கடந்த காலம்டா. அப்பெல்லாம் கிடைக்கிற கூலி வேலைக்கெல்லாம் போவேன். சில நாள் கூலியை கொடுப்பாங்க, சில நாள் 4 நாள் கழிச்சு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க. பதினாலு வயசுடா, பிஞ்சு மனசு பெருமையா போயிடும். எல்லா பயல்களும் முகத்துல பரு வந்து பொம்பளை பிள்ளையில பார்த்து வெக்கப்படுற வயசுல நான் காஞ்சி கிடக்கிற வயிறோட வேலைக்காக நிற்பேன். பசி, வறுமையோட கொடுமை. ஒரு 4 நாள் சேர்த்தாப்புல வேலை கிடைச்சா சரி, அதை செஞ்ச காசை வாங்கி அம்மாட்ட கொடுத்து விட்டு மிச்ச சில்லறை எடுத்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு ஓடிடுவேன். கடற்கரையில் படுத்திருப்பேன், எதிர்காலத்தை பற்றி யோசிப்பேன். அந்த அலை வந்து காலை தொட்டு தொட்டு போகும். டேய் குணசேகரா, உன்னை கண்டுக்கிற ஆளே இல்லைன்னு நினைச்சில, இந்த அலையை பார்த்தியாடா? உன்கிட்ட வந்து வந்து உன்னை கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு போகுது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிடுவேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பேன்.
எந்திரிச்சு போய் முருகனை கும்பிட்டுட்டு வெளியே வந்தா முழு நம்பிக்கையும் தெம்பு வரும். திரும்ப மதுரைக்கு வந்து வேலையை பார்ப்பேன். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது திருச்செந்தூர், இது சென்னை. ஆனாடா கரியாடா, முருகன் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. மாமா, கேட்ட எனக்கே மனசு உடைஞ்சிருச்சு மாமா. அனுபவிச்சவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும். கவித்துவமான விஷயத்த அடக்கமா சொல்லிவிட்டீங்களே மாமா. ஏப்பா ஞானா, சொல்லுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி விடலாப்பா. மாமா, நான் கொண்டு வரேன் மாமா. அவர் என்கிட்ட தானே கேட்டாரு, ஏன் அதிக பிரசங்க தானமா பண்ற? நான் போய் எடுத்துட்டு வரேன். சக்தி, வாயா. சக்தி, ரெண்டு பின்னாடி வச்சுடு, பின்னாடி சக்கரத்துல. ஏய் விடுமா, விடுன்னு சொல்றேன். சொன்னா கேளு. சும்மா வா. அம்மா ஜனனி, இங்க வாம்மா. இவர் என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு உங்ககிட்ட? சனனி, யார் இவங்க? அத்தை, இவங்க தான் இந்த வண்டியோட ஓனர். என்னம்மா பிரச்சனை பண்ணாரு? இல்லக்கா, வாடகை திடீர்னு 1 லட்சம் வேணும்னு கேட்டாரு. காசு கொடுக்கலன்னா வண்டியை எடுத்துட்டு போயிருவேன்னு சொன்னாரு. அதான் சரி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். எது எடுத்துட்டு போக சொன்னியா? ஆமா, 1 லட்சம் கேட்டா எப்படி கொடுக்கறதா? நான் பிரச்சனை பண்ண தாங்க மாட்டாரு. ஏதோ இவங்கள சொல்றதுனால தான் சும்மா இருக்கேன். அம்மா, எதுவுமே இவரா சொன்ன விஷயம் இல்லம்மா. காலையில ஒரு போன் வந்துச்சு. அதுல குணசேகரன் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு சொல்லிதான் இந்த ஆளு இப்படி புத்தி கெட்டு போய் நிக்கிறாருமா. சொன்ன சொல்ல மாத்திரவள ஒரு மனுஷனா? இதெல்லாம் கேட்டுட்டு போய் அந்த பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னம்மா. கேட்காம இவர் வந்து பேசிட்டாரு. இந்த ஆளு இங்க வந்து பேசினது எனக்கு தெரியாதுமா. மா, காசு வேணா, ஒரு மண்ணு வேணாம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே இந்த வண்டியை வச்சுக்கங்க. ஏய் வசந்தி, யோ பேசாம இருயா. இந்த ஆளு ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாம்மா. 4 வண்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. இதெல்லாம் இட்லி கடை போட்டு நான் சம்பாதிச்சு கொடுத்தது. ஒரு காலத்துல இந்த ஆளு ஆடாத ஆட்டமே கிடையாது. குடிச்சிட்டு வந்து அலப்பறை பண்ணிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் சமாளிச்சு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு சமையல் படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அதுங்க நல்ல நிலைமையில இருக்குங்க. இட்லி கடை வச்சிருக்கிறப்பவே புண்ணியத்துக்காக 10 பேருக்கு சும்மாவே இட்லி கட்டி கொடுப்போம்மா. இன்னைக்கு இம்புட்டு சேர்ந்துடுச்சுன்னு இந்த ஆளு கிடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. காசெல்லாம் நீங்க கூட கொடுக்க வேண்டாமா. எந்த வாடகை பேசணுமோ அதை மட்டும் கொடுங்க. அதுவும் இத்தனாம் தேதி அது இதெல்லாம் வேண்டாம். மாசம் முடியறதுக்குள்ள எப்ப வேணா கொடுங்கம்மா. இந்த ஆளு வந்து ஏதாவது பேசனான்னு வச்சுக்கங்களே, எனக்கு உடனே போனை போடுங்க. என் நம்பரை குறிச்சுக்குமா. யோ, என்ன பாத்துட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. இல்லக்கா, அதெல்லாம் வேணாம்.
ஏன் வேணா? தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணுமா? யோ கேளியா? அம்மா அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் அப்படி செஞ்சேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஆமா, சொந்த புத்தியே கிடையாது. அடுத்தவங்க சொன்னா அப்படியே கேட்டுறது. என்ன கொல்ல சொல்லி சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம கொன்றுவியா? யோசிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல வசந்தி, எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. அவங்க எங்க இருந்து பேசினாங்க? எனக்கு தெரியலம்மா. அவர் காசு கூட கேட்டா வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு போன்ல போட்டு விட்டு இருந்ததை பார்த்தேன். சந்தோஷமா, ரொம்ப வாழ்த்துக்கள். நாங்க வரோம்மா. வர்றோம்மா. சனனி, அதாண்டி குலசாமியோட சக்தி. பாரு, எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடுச்சு. எவ்வளவு பண்றாருல, அள்ள கை நொல்ல கையெல்லாம் வச்சுக்கிட்டு. குலதெய்வம் மட்டும் இல்லத்த, எல்லா சாமியும் எங்க பக்கம் தான் இருக்கு. எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. நாம நம்ம வேலையை பார்ப்போம். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் த. எதுக்கு? நீங்க சொல்லும் போது நம்பல, ஆனா குலதெய்வம் சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்ஸ் த. அது சரி, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. ஏன் ஏன் இப்படி பண்ற? இந்த சக்தி, இந்த கயிறு அந்த வண்டியில கட்டி விடு. திஷ்டிக்கு. வாங்கடி. வாங்க பார்வதி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வா வா, இங்க உட்காரு. வா வா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உட்காரு. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருடா. நீ அனுப்பின போஸ்டர் அஞ்சனா காமிச்ச உடனே நான் கிளம்பி ஓடி வந்துட்டேன். அப்பாக்கு தெரியுமா நீ வந்தது? ஆமாண்டா. என்ன சொன்னாரு? போனும் சொல்லல, போகாதேன்னு சொல்லல. அவரை விடு. நீ பிசினஸ் ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சனனி, எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டாந்துருக்கே. உங்க அம்மாவுக்கும் உன் கையால காப்பி கொண்டாந்து கொடு. சரி, வரேன். தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு நடந்ததெல்லாம் வாசு சொன்னா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அவ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ தைரியமா எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. அவ மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிய சொல்ல முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கா. இப்பதான் இப்படி மாறி இருக்கா. அவளாலதான் இந்த வீடே மாறி இருக்குமா. ரொம்ப நல்ல பொண்ணா நல்ல விதமா பெத்து வளர்த்திருக்கீங்க. இந்தம்மா, குடிச்சு பாரு. உன் காஃபி விட நல்லா இருக்கான்னு சொல்லு. சூப்பரா இருக்குடா. பார்வதிமா, இருந்து உங்க பொண்ணு கையால சாப்பிட்டு போகணும்.
ஏய் போய் சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கடி. அதெல்லாம் வேண்டாம்மா. இருக்கட்டும்மா, பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை சாப்பிட வைக்காம அனுப்ப முடியுமா? வள்ளி, அலமேலு, நீங்களும் சாப்பிட்டு போகணும். இன்னைக்கு நானே என் கையால சமைக்கிறேன், சரியா? எப்பா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆத்தாடி. ஆடி. நீ வரமாட்டியோன்னு நினைச்சேம்மா. இந்த கதிர் பையன் செய்யறது ஒண்ணு கூட சரி கிடையாதுண்ணே. நானும் தானே உங்க கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க ஒன்னும் சொல்றதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தோ இங்க காருக்குள்ள ஏதோ ஒரு கும்பலை வர சொல்லி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். யார் என்னன்னே தெரியல. கேட்டா உனக்கு என்னன்னு எடுத்துரிச்சு பேசுறான். நீங்களும் என்ன ஒதுக்குற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. எப்படி பேசுறது, எனக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல. எப்பா ஞானா, என்ன பேச்சுப்பா பேசுற நீ? என்ன சூழ்நிலையில் இருக்கா? இப்ப போய் நீ இப்படி பேசலாமா நீ? என்னப்பா நீ? என்னவா? ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாரு. டேய், இப்ப என்ன வேணும் உனக்கு? எல்லாத்தையும் சொல்லிட்டா மட்டும் அப்படியே அருவா எடுத்து வீசிட போறியோ? ஏன் வீச மாட்டேனா? நான் வெட்டினா அருவா வெட்டாத உன்ன வெட்டு வேண்டா. அது வெட்டும். நீங்க வெட்டி போட்டு உங்க பொண்டாட்டி காலை பிடிச்சி கதறிட்டு கிடப்பீங்க. டேய், மரியாதை நம்ம பேச பல்லுல உடைச்சிருவாமா. ஞாபகம் வச்சுக்க. அளவா பேசு, தகுதியை மீறி பேசாத. என்னென்ன அவன் இம்பிட்டு கேவலமா பேசிட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்னதான் சொல்லுவாங்க? ஆமா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அது சொல்லு. எங்க 2 பேரும் தலை மேலதான் இப்ப கத்தி தொங்குது. உன் மேலதான் எந்த கேஸும் இல்லைல்ல. நீ கூட இருந்து எங்க 2 பேரையும் பத்திரமா ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா மொத்த சொத்தும் ஒன்று வந்து சேர்ந்துடும். என்னென்ன பேசுறாம? அதை வச்சுக்கிட்டு நீ உன் பொண்டாட்டிக்கு 40 கம்மல் வாங்கி இங்கெல்லாம் பத்தாது, ஃபுல் மூஞ்சிக்க மாட்ட சொல்லு. இன்னொரு 400 சேலையை வாங்கி கொடுத்து சுத்தி சுத்தி அழகு பார்க்கலாம். அந்த திட்டம் தான் போடுறியா என்னவோ? டேய், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? என்ன அப்ப நீங்களும் என்ன இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் ஜனனி எப்படி போறாங்க? வாசு அரேஞ்ச் பண்ணி. சரி சரி சரி. பொம்பளை பொறப்பு பாவப்பட்ட பொறப்புடி. மனசு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இம்புட்டு தூரம் ஓடியாந்து பார்த்துட்டு போறா பாரு. அதுவும் ஒத்தாளா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன். ஜனனி, ஒரு நிமிஷம் வாய். வா. என்னாச்சு சக்தி? கூட்டிட்டு வந்துட்டு அமைதியா இருக்க? ஜனனி, நான் உன்னை குழப்பறதுக்காக இதை கேட்கல. ஆனா என்னால கேட்காமலும் இருக்க முடியல. என்னாச்சு? எங்க அண்ணன் இப்படிதான் யோசிப்பாரு, அடுத்து இந்த மாதிரி தான் பிரச்சனையை கொடுப்பாரு. நம்ம ஈஸியா ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? புரியல. அவரை ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அவரை கடந்து போக முயற்சி பண்றோமோன்னு எனக்கு தோணுது. அவர் இப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் என்னை கடத்தினப்பதான் அவரோட முழு குணமும் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுங்கிறத விட எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு.
இப்போ பேசினாலும் நான் வளர்த்த பையன் என் புள்ளன்லாம் பேசுவார். ஆனால் என்னை ஆளை வச்சு கடத்தி உள்ளே அடைச்சி வச்சு இப்போ நினச்சா கூட கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. சக்தி, ஜனனி, எனக்கே எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க. அவர் சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா? எதுக்கு நீ அழுகுற? சக்தி, நீ நேத்து நைட்டு பேசும்போது கூட கான்ஃபிடென்ட்டா தானே இருந்த. அவ்வளோ பாசிட்டிவா பேசினியே. இப்போ திடீர்னு வந்து இப்படி பேசுற? ஜனனி, நான் வெளியே தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே இதையே தான் போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, என்ன ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சு சக்தி உனக்கு? ஏன் என்கிட்ட எதுவுமே நீ சொல்லல? ஜனனி, அதை விடு ஜனனி. இப்போ நீ நடக்க போகிறத மட்டும் யோசி. ஜனனி, இந்த பிஸ்னஸ் முக்கியம்தான். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும். அதில் எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நான் கேட்கறது ஒன்று தான். இந்த திறப்பு விழாவை ஒரு 2 நாள் மட்டும் தள்ளி போட முடியுமா? என்ன சொல்ற சக்தி? ஜனனி, போலீஸ் அவங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளியரான மைண்டோட இதை ஆரம்பிக்கலாமே. ஏன் அப்ப மட்டும் பேசாம இருப்பாரா? இல்ல, அப்படி இல்ல. அவங்க வெளியே இருந்தா பெருசா ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அது பயமா இல்ல பதட்டமா இல்ல அது பேர் சூதானமா இருக்கிறதா எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு இது கொஞ்சம் தள்ளி போட்டா எனக்கு நல்லதுன்னு தோணுது. என்ன சக்தி சொல்ற? நீ பாக்குறியா இல்லையா? எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படி ஸ்டாப் பண்ண சொல்ற? ஜனனி, ஸ்டாப் பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்ன நீ என்ன பேசுற? சக்தி, நான் அதுக்கு மட்டும் சொல்லல சக்தி. நாம இப்படி எல்லா நிலைமையிலையும் தயங்கிக்கிட்டே இருந்தா எப்போதான் தைரியமா முன்னெடுத்து வைக்கிறது? இங்க பாரு, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எதை எப்ப பண்ணாலும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதை நினைச்சிட்டே இருந்தா நின்ன இடத்துல நிக்க வேண்டியதான், முன்னாடி போக முடியாது. சரி, அப்ப அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டா நமக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? இல்ல நம்ம அதுக்கு பாதுகாப்பான முறையில ஏதாவது செய்ய போறோமா? அதையாவது சொல்லு. சரி, நம்ம வேணா ஜனனி, உடனே போலீஸ் கிட்ட போலான்னு சொல்லாத. அவங்களையும் தாண்டி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய போறோம்? இப்ப நீ யோசிக்கிறல்ல, அதே யோசனையில தான் நானும் சொல்றேன். கொஞ்சம் தள்ளி போடுவோமே. இல்ல சக்தி, நம்ம இதை நடத்தணும், நடத்தியே தான் ஆகணும். பட் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை நடத்தியே தீரணுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ சொல்ற மாதிரி அவர் எதையாச்சும் பண்ணி நம்ம மொத்தமா அழியறதுனால எனக்கு பரவாயில்ல. இந்த வாட்டி விடக்கூடாது, நம்ம நடத்தியே தான் ஆகணும். ஜனனி, நீ பிடிவாதத்துல பேசிக்கிட்டு இருக்க. இல்ல சக்தி, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அவர் எங்க இருந்தாலும் செய்ய நினைச்சதை செஞ்சுதான் தீருவாரு. மோதுனா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டே இருக்கிறத விட ஒரு வாட்டி மோதி தான் பாத்துருவோமே. இந்த வாட்டி வாழ்றோமோ வீழ்றோமோ மோதி பாத்துரலாம் தான் இருக்கேன். We should not step back. இந்த திறப்பு விழா டிசைட் பண்ண டைம்ல நடந்துதான் தீரும். நடக்கணும்.